என்னது? கோவில் குங்குமம். முருகா முருகா, குங்குமத்தை என்கிட்ட கொடுக்குற? நான் குங்குமம் வச்சு ஒரு யுகாந்தரம் ஆகுது. இது உனக்கு இல்ல, அவருக்கு. தமிழே, உனக்காகத்தான் வேண்டிக்கிட்டானா குங்குமத்தை வாங்கிக்க. நம்ம பேசுறதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்ன பேசிக்கிட்டீங்க? சீக்கிரட்டை வெளியே சொல்றவங்களுக்கும் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் கேன்சர் வருமா? நாங்க சொல்ல மாட்டோம் சாமி. பாட்டிமா, துளசிக்கு மேல ரொம்ப பாசம்தான். பாசம்தான். எதுக்கு கேக்க பக்கன்னு சிரிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி பாசமும் இல்ல பாயசமும் இல்ல. இவருக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது உண்மைதான். ஆனா அது பாசத்தால கிடையாது. ஜாமீன் கிடைச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போவார்ல, அதுக்குதான். துளசி ஒரு நிமிஷம். நமக்குள்ள நடக்கிற இந்த ஸ்வீட் அண்ட் இடியாட்டிக் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது போதும்னு நினைக்கிறேன். நான் இப்ப நிக்க கூட நேரம் இல்லாம இருக்கேன். வெளியில எனக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்? போலீஸுக்கு பயந்துட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? உன் மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுல என்ன இருக்குன்றது முழுசா சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சது எதுவும் என் மனசுல இல்ல. தேவையில்லாம கற்பனை வளர்த்துக்காதீங்க. என்ன தமிழ், இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற? இவ சரிப்பட்டு வருவான்னு நான் நினைக்கிறேன். பாட்டி, துளசி வாய் மட்டும் தான் போய் பேசுது. ஆனா கண்ணை பாத்தீங்களா, பிடி கொடுக்காம பேசுது. நீ ஒன்றும் கவலைப்படாது பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் துளசி வாயில எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறேன். எனக்கு துக்கமா சாரி தூக்கமா வருது பாட்டி. நான் போய் படுத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? எதுக்கு இவங்க தேவையில்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? அந்த பொண்ணை கட்டி விடுறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. உன்னை தவிர வேற யாரும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது செல்லம். உனக்கு தமிழ், எனக்கு நீனு எப்பயோ பேசி முடிச்சிட்டாங்க. இன்னும் தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கிடி செல்லம். ஆமா, கூடி சீக்கிரம் நான் தாலியோட வருவேன். நீ தயாரா இரு, ஓகே? போட்டோல இருக்கிற உன்னோட முகத்தை பார்க்கும் போது இன்னும் 2 தடவை பிறக்கலாம் போல இருக்கு. உன்னை பார்த்த உடனே உன் முகத்துல தெரியுற அந்த சிரிப்பு, அந்த சின்ன வெக்கம். சில ஜென்மங்கள் இருக்க செத்தாலும் சிரிப்பே வராது. சிரிக்கவே தெரியாத ஜென்மங்களை நான் எப்படி பொண்ணுன்னு ஒத்துக்க முடியும்? ஆனா உன்னோட இந்த சிரிப்பு இருக்கே, இந்த அழகான சிரிப்புக்கு லட்சத்தீவுல 2 எழுதி கொடுத்துட்டு 1000 முத்தம் தரலாம். ஒரு வழியா முடியாதுன்னு சொல்லிட்டா. ரூட் கிளியர். அப்புறம் என்னத்துக்கு வெயிட்டிங்? இதுக்கப்புறம் நமக்கு டும் 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 தான். எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னை அப்படியே கட்டிக்கிட்டு சும்மா அப்படி கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா எங்க நீ தான் நேர்லயே வர மாட்டேங்கிறியே. பாட்டி, அவர் யாரோட போட்டோ வச்சுக்கிட்டு? அவன் போட்டோ வச்சிருக்கான், ஆட்டோ வச்சிருக்கான். அதெல்லாம் என்கிட்டயும் சொல்லணும். நீ ஏன் வயசு பையன் ரூமை எட்டி பாக்குற? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். இல்ல பாட்டி, அவர் இன்னும் சாப்பிடாம இருக்காருன்னு தான். சாப்பிடாம இருக்கான்னா அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடு. அதை விட்டுட்டு அவன் போட்டோ வச்சிருக்கான், ஆட்டோ வச்சிருக்காங்கிற என்ன? போய் சாப்பாடு போடு. நீ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் தெரியுமா செல்லம்? அப்படியே என்னோட உயிரை உருவி உன் கையில குடுக்குற அளவுக்கு நீ எனக்கு ஸ்பெஷல் செல்லம். நான் பக்கத்துல இல்லன்னு நான் கிடைக்காம போயிடணும்னு நினைச்சு நீ தவிக்கிற பாரு ஒரு தவிப்பு. அந்த தவிப்பை வச்சு 1000 கவிதைகள் எழுதி
1001 முத்தங்களை அப்படியே உனக்கு பரிசா தந்து அப்படின்னு எண்ணிக்கிட்டே போனா ஏய் என்ன என்னது கையில? கைலியா? விரல். விரல்ல? விரல்ல நாகம். ஏய் என்ன நீ ஸ்கூல் போல மாதிரி கேள்வி கேட்டுனேங்கற? பின்னாத்தி நீங்க வந்த? சாப்பிடாம இருக்கீங்களேன்னு நினைச்சு சாப்பிட கூப்பிட வந்தேன். எனக்கு இந்த வீட்ல சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம் போ. என் மேல இருக்க கோவத்துல யாரும் வயித்து காய போட தேவையில்ல. வயித்து மேல இருக்க கோவத்துக்கு உன்ன காய போட சொல்றியா? தமிழே நேரமாச்சு சாப்பிட வாப்பா. வந்துட்டேன் பாட்டி. ஏதோ பாட்டி கேட்டுக்கிறாளே நான் சாப்பிட வரேன். நீ போ, எங்களுக்கு வர தெரியும். போட்டோ கொஞ்ச நாளே அவளுக்கு பொறாமையா? ஐ லைக் இட். என்ன பாட்டி இது வெறும் பருப்பு சோறு தானா? என்னமோ முட்டை வச்சு வைக்கிறேன், கோழி வச்சு குழம்பு வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையும் காணும். நானும் அப்படித்தான்ப்பா நினைச்சேன். இவன் என்னமோ கோயில்ல போய் கயிறு கட்டிட்டு வந்திருக்கா. ஒரு வாரத்துக்கு அசைவமே செய்யக்கூடாதுங்கிற. நான் கொடுமை பாட்டி இது. அவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களே சாப்பிடாம இருக்க சொல்லுங்க. நம்ம என்னத்துக்கு கறி சோறு சாப்பிடாம இருக்கணும்? இதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிருந்துருக்கலாம். அங்க வாரம் ஒரு தடவை கறி சோறு போடுறாங்களாம். எல்லாரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களாம். ஆசை இருந்தா சொல்லுங்க பாட்டி, அதுக்கும் சேர்த்து வேடிக்கிட்டு கயிறு கட்டிக்கிறேன். வேணாம் பாட்டி, வேணவே வேணாம். இனிமே நாங்க இருக்கவே போறது இல்ல. நான் இங்க இருந்தேன்னு வைங்க, தூமா போலீஸ் புடிச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நான் கிளம்புறேன்ப்பா. பாட்டி போக வேண்டாம்னு சொல்லு. போனா போட்டு தொலைசி. நானும் எப்ப தொலைவான்னு இருந்தேன். பாட்டி ஏன் இப்படி இருக்க? போக வேண்டாம். பாட்டி நான் வரேன் பாட்டி. பாட்டி வெளியே போனா போலீஸ் புடிச்சுன்னு போக வேண்டாம்னு சொல்லு. தம்பி போகாதப்பா. சில பேருக்கு போலீஸ் பயமா. ஏதோ பாட்டி நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக நான் இங்க இருக்கிறேன். இல்லைன்னா நான் பாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆனாலும் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா தான் இருக்குது. இனிமேல் நான் ஒண்ணுமே பேச மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன். போட்டோவை பார்த்தா பொறாம, வெளியில போனா பயம். உள்ளுக்குள்ள உனக்கு இவ்வளவு இருக்குல்ல, அது போதும் எனக்கு. குட் கேர்ள். தமிழு தூள் கலப்பிட்டப்பா, தூள் கலப்பிட்ட. இன்னும் போட்டோ நினைச்சா உனக்கு பொறாமையா இருக்கா? சுத்த விடுறேன் பாரு. பாட்டி நான் குளிக்க போறேன். இவன் குளிக்கத்தானே போறான், குற்றாலத்துக்கு போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பாட்டி நான் குளிக்க போறேன், குளிக்க போறேன், குளிக்க போறேன். போட்டோவில் செஞ்சு வச்ச சாமி சில கணக்கா இருக்க துளசி. குலதெய்வமே சின்ன பொண்ணா வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. போட்டோல இருக்கிறவனோட முகத்தை பார்க்கும்போது இன்னும் 2 தடவை பிறக்கலாம் போல இருக்கு. எப்படி இருக்கா நான் கட்டிக்கு போற பொண்ணு? ஏன் ஏன் இந்த திருட்டுத்தனம்? என் கிட்ட கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேன். இது எப்படி வந்துச்சு உங்க கையில? என் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது உட்பி.
தமிழ்ல சொல்லுனா என்னோட வருங்கால மனைவி கொடுத்ததானா நீங்க எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்கீங்க? ஏன் வச்சிருக்க கூடாது? நான் கட்டிக்கு போற பொண்ணோட போட்டோ வச்சிருக்க கூடாதா என்ன? தேவையில்லாம போட்டோ வச்சுட்டு தப்பு தப்பா வேற கொஞ்சறீங்க. அநியாயமா தெரியல? மேடம், நான் தப்பா கொஞ்சறேன், கரெக்டா கொஞ்சறேன். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இது ஏன் போட்டோ? ஓ, அப்படியா? அது எனக்கு தெரியாது. பாட்டி தான். இது என்னோட பேத்தி. இவளுக்கு சிரிக்கவே தெரியாது. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை நீதான்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொடுத்தாங்க. பாட்டிக்கு தான் அறிவில்ல, உங்களுக்குமா? இவங்க அப்படியே சாக்ரட்டிஸ் பேத்தி பயங்கர அறிவாளித்தனத்தோட தான் பேசுவாங்களாம். ஒரு பேச்சுலர் பையன் ரூம்குள்ள போந்து அவன் சட்ட பைக்குள்ள கை விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு இருக்குதா? நீங்க கேட்டீங்களே அந்த அறிவு. நான் என்ன நினைச்சுக்கிறது? நீங்க பொருளை திருட வந்தீங்களா இல்ல மனசை திருட வந்தீங்களா? ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? என்னோட நிலைமை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் துளசி. அதனாலதான் உன் பின்னாடியே சுத்தி வரேன். உண்மையிலேயே நீ தான் உன்னை புரிஞ்சுக்காம இருக்க. என் கையில இருக்கிறது இன்னொரு பொண்ணோட போட்டோ நினைச்சு நீ தவிச்ச தவிப்பு பட்ட வேதனை. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நீ பதறிய. அதுக்கு என்ன அர்த்தம்? அதையாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? உள்ளுக்குள்ள இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு நீ யாருக்காக எதுக்காக எல்லாத்தையும் மறைக்கணும்? முதல்ல உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்க, என்ன இருக்குன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் மத்தவங்க உன்னை தானா புரிஞ்சுப்பாங்க. என் மனசுல யாருமே இல்ல, இல்லவே இல்ல. என்ன ஏமாத்துறத நினைச்சு உடனே நீ ஏமாத்திக்காத துளசி. நான் யாரையும் ஏமாத்தல. நீங்க தான் இன்னொரு பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னொரு பொண்ணியா? ஓ, லாவண்யா சொன்னதை வச்சு நீ சொல்றியா? பாரு துளசி, எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயமா இருக்குதுன்னு உண்மைதான். ஆனா அதுக்கு நானும் விருப்பப்பட்டு ஒத்துக்கல. என் அம்மாவோட ஆசைக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னோட உண்மையான சந்தோஷம் எல்லாமே நீதான். அம்மாவோட சந்தோஷத்துக்காகவா? அப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா அது? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இங்க வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா அது? காதலிக்கிற பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்றிய, அது துரோகம் இல்லையா? பாரு துளசி, நானா விருப்பப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. பெரியவங்கள பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தான். அதுல காதல், பாசம், பிரியம் இது எதுவுமே இருக்காது. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமா அது வரலாம், இல்ல வராமலே போலாம். ஆனா உன்கிட்ட எனக்கு அப்படி இல்ல துளசி. உன்கிட்ட ஒரு அட்ராக்ஷன், அஃபெக்ஷன், லவ் ஃபீல் இது எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஒய்ஃபா தான் நான் உன்னை பார்க்கறேன். இப்படி ஒன்னையே நான் மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படி துளசி நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு அது ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஏன் மேல இருக்கிற அட்ராக்ஷன் வெறும் கவர்ச்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல துளசி, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நான் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் எந்த அளவுக்கு வேதனைப்படும், எந்த அளவுக்கு அவமானப்படும்ன்றது எனக்கு நல்லா புரியுது. அவங்க வேதனைப்படாத அளவுக்கு அவங்க கிட்ட நான் பக்குவமா எடுத்து பேசி புரிய வைப்பேன். புரிய வச்சுதான் ஆகணும். இன்னொரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு தான் பொண்ணோட இவன் சந்தோஷமா வாழ மாட்டான்றதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ இன்னொரு பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஓ சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு இருக்க. பாரு துளசி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு தியாகம் பண்ற வயசு இல்ல. உன் மனசுக்கு பிடிச்சவனோட நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன், நம்பு ப்ளீஸ். நான் பாட்டு பேச இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருந்த என்ன அர்த்தம்? எனக்கு காலேஜுக்கு நேரமா வழி விடுங்க. இது பார், இது வாழ்க்கை, காலேஜோட ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பாட்டியும் அப்பாவும் பாத்துப்பாங்க, நீங்க வழி விடுங்க. நான் இவ்வளவு சொல்லி உன்னோட பிடிவாதம் போலல்ல. நீ சொல்றதா உண்மை, நீ நினைக்கிறது தான் சரி நினைச்சுக்கிட்டு இருக்கல. உன்னோட புத்திசாலித்தனத்தை விட ஒரு புனிதமான விஷயம் செத்து போச்சு. அது நான் மேல வச்சிருக்கிற காதல். பரவாயில்ல, இத்தனை நாள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை காதலிச்சோன்ற சந்தோஷத்தோட தோத்து போன காதல் தானே உலகத்திலே பெரிய காதல்னு நானும் வசனம் பேசிக்கிட்டு ஒன்னே வாழ்நாள் முழுக்க மனசுல நினைச்சுக்கிட்டு கட்ட பிரம்மச்சரியா வாழ்ந்துடுறேன். ப்ளீஸ், என்னால இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெட வேணாம். நிஜமாவே நீங்க என்ன காதலிக்கிறதா இருந்தா நிச்சயம் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது எனக்கு சந்தோஷம். லூசா நீ? நிஜமா உன்னை காதலிக்கும் போது அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய், எனக்கு அட்வைஸ் பண்றது நீ யாரு? உன்னால தான் முடியாதுன்னு சொல்லிட்டல, கிளம்பு போ. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நாசமா போறேன், இல்ல சாகடல் வந்து சாவறேன். உனக்கு என்ன வந்துச்சு? போ. ஒன்டா பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. போ போன்றல. என்ன நீ என்ன வந்து இடிக்கிற? உனக்கு என்ன கண்ணா தெரியல? ஏண்டி, அவனை பார்த்துக்கிட்டே வந்து என்ன எடுத்துட்டு எனக்கு கண் தெரியலையாங்கிறியா?
தமிழை பார்க்க முன்னால இருக்க முடியாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எல்லாம் ஒரு பாட்டியா? பின்ன 2 பாட்டியா? நீ அவரும் சேர்ந்துட்டு ரொம்ப தான் ஆடுறீங்க. அப்பா வரட்டும். உங்க அப்பா வந்து வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டி என்னை வெளியில தள்ளிடுவான். போடி. என்ன தமிழ்? அவ சிடு சிடுன்னு போறத பார்த்தா நீ ஜெயிச்சிட்ட போல இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டிமா. நான் என்ன சொன்னாலும் அவன் மனசு மாறுற மாதிரி தெரியல. அவ மனசுல தைக்கிற மாதிரி நீ பேசியிருக்க மாட்ட. நான் என்ன தையல் மிஷினா அவன் மனசை தைக்கிறதுக்கு? எனக்கு தெரிஞ்ச எல்லா காதல் வசனத்தையும் அவகிட்ட பேசிட்டேன். இவ்வளவு எதுக்கு பாட்டிமா? என் கண்ணில் வச்சதுட்டு நான் அழாத குறைய அவகிட்ட நடிச்சு கூட காட்டிட்டேன். அவ எதுக்கும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கு மேல என்ன பேசணுன்றதும் புரியல. நீ என்ன கூத்துல வர்ற கோமாளியா? என்ன பாட்டி இப்படி சொல்லிட்ட? பின்ன ஒரு பொண்ணுகிட்ட 1/2 மணி நேரமா ஒருத்தன் பேசுவான், அதான் தலைவலிக்குதுன்னு ஓடி போயிட்டா. மனசு விட்டு பேசினா தானே பாட்டி காதல் வாழும். ஓயாம சொன்னா அந்த பொண்ணுக்கு காது வலி தான் வரும். காது கேட்காத பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியுமா? இதை பாரு தமிழ், நான் அன்பா இருக்கேன் பாசமா இருக்கேன்னு குடிகாரனும் சொல்றான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவனும் சொல்றான். இதை யாராவது நம்புவாங்களா? ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை மேல நம்பிக்கை வர்றதுக்கு பிடிச்ச மாதிரி பேசினா மட்டும் போதாது, பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இப்ப என்ன பேசினா பத்தாது, நடந்து காட்டணும், அப்படிதானே? ரைட், இனிமே நான் துளசிக்கிட்ட எப்படி நடந்து காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான், இவனுக்கு ஒரு நல்லது நடக்கணுமே.